அண்ணா வணக்கங்க. வணக்கம் பொன்னுசாமி. உங்களுக்கும், உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் வணக்கங்கள். நன்றி. இப்ப ஆக்சுவலா வேஸ்ட் டீகம்போசர் அதாவது ஓடபிள்யூடிசி ஒரிஜினல் வேஸ்ட் டீகம்போசர நெறைய வகையில உபயோகப்படுத்துறத பார்த்துட்டு இருக்கிறோம். அதில நம்ம மாடுகளுக்கு இது மிக சிறப்பா உபயோகப்படுத்தலாம். இது வந்து அதுக்கு ஜீரண சக்திக்கு அருமையான ஒரு அ ப்ராடக்ட்டு. எப்படின்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன் சந்திரா எனக்கு என்ன சொன்னாரோ, அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். மாட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க ட்ரை தனியா குடுங்க, லிக்விட் தனியா குடுங்க. 2யும் ஒண்ணா கலக்கி குடுக்குறப்போ, ஃபோர்ஸ் பண்ணி நாம வந்து திரவ பொருட்கள உள்ள குடுக்குறோம். அதாவது நீங்க தவிடே குடுக்குறீங்கன்னா, வர வரன்னு குடுங்க. அது பறக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கீது தண்ணி தெளிச்சுக்கலாம், இல்லது சர்க்கரை தண்ணி தெளிச்சுக்கலாம். சரிங்களா? நீங்க தண்ணீல போட்டு நல்லா கலக்கி குடுக்குறப்போ என்ன ஆகுதுன்னா, அது தவிடு வேணுங்கிறதுக்காக உள்ள விட்டு குடிக்குது. அதாவது கஷ்டப்பட்டு தவிட்டுக்காக அத்தன தண்ணி உள்ள குடிக்குது. அது ஜீரணம் ஆகி ஆகாம, நீங்க சத்துக்காக குடுக்குற தவிடு, வைக்கப்புல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, அது அளவு கடந்த தண்ணி குடுக்குறதுனால ஜீரணமாகாம எல்லாம் சாணி வழியா வெளிய வந்துருது எல்லாம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். புல்லு புல்லா போடுறதெல்லாம் தண்ணி அளவு கடந்து அது குடிக்கிறது. அதனால என்னன்னா, நீங்க தவிடு தனியா வைங்க, தண்ணி தனியா வைங்க. அது வேணுங்கிறத மட்டும் அதுக்கு தேவையானத குடிச்சுக்கும். நீங்க தவிட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தண்ணி ஊத்தி, கலக்கி குடுக்கறதுனால, அது அளவு கடந்த தண்ணிய குடுத்து, நீங்க என்ன எதிர்பார்ப்புக்காக குடுத்தீங்களோ, அது ஃபுல்ஃபில் ஆகுறதில்ல. இது வந்து அ நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க பங்குக்கு நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி குடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தண்ணி குடுக்குறீங்க இல்லையா? அதுல வந்து ஒரு 1/2 லிட்டர் ஓடபிள்யூடிசி கலந்துருங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாட்டுக்கு 1/2 லிட்டர் ஓடபிள்யூடிசி கலந்துருங்க. கலந்துட்டீங்கன்னா, அதனோட ஜீரண சக்தி நல்லா இருக்கும். நெறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜீரணம் நல்லா இருந்தா தான் பால் குடுக்குற தன்மையும் ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து வடநாட்டுல நெறைய பிராக்டிகலா உபயோகப்படுத்தி நெறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. நம்ம ஊர்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு நான் குடுத்தப்போ பார்த்தீங்கன்னா, சாணி போடுறதே கொஞ்சம் கெட்டியா இருக்குதுங்க, சரிங்க. அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெத்தேட்ல இருக்கிறப்போ. சாணி கெட்டியா போடணும். அதே சமயத்தில அதில புல் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா தான் நீங்க மாட்ட நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? முழுசு ஜீரணமாச்சுன்னா, உங்களுக்கு பால் நல்லா வரும். மாட்டுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அப்புறம் மாட்டோட தோல் இருக்கு இல்லைங்களா? ஆமா. தோலுக்கு இது அருமையா வேலை செய்யும். என்ன பண்ணுங்கன்னா, நல்லா தண்ணீல ஓடபிள்யூடிசில நல்லா நனைச்சு, மேல பூரா நல்லா தேய்ச்சு விடுங்க. சரிங்களா? மாடு அ தோல் இருக்கு இல்லைங்களா? ஆமா. தோல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நனைச்சு அதாவது துணியில நனைச்சு நல்லா தொடச்சு விடுங்க. இது வாரத்துக்கு 2 நாளைக்கு ஒருக்காவோ, இல்ல ஸ்ப்ரேவோ ஏதோ ஒரு வகையில அது தோலுக்கு இது பண்ணி விடுங்க. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வராது. புரியுதுங்களா? இது வந்து அவர் சொன்ன வழிமுறைய அப்படியே சொல்லியிருக்கிறேன். மாடுகளுக்கும் இது ஒரு சின்ன பொருள் தான். இதனோட பலன்கள் அளப்பரியது. தயவுசெய்து இந்த மெத்தேட யூஸ் பண்ணுங்க. இதில இன்னொரு சௌகரியம் என்னன்னா, டெய்லி டெய்லி தொடச்சாலும் சரி, 2 நாளைக்கு ஒருக்கா துடைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சிகள் உனி, கொசு இது உட்கார்றது வந்து நெறைய கட்டுப்படுது. சரிங்களா? நல்லது. அத அதனோட தொல்லையிலிருந்து இது பாதுகாக்குது. கிட்டத்தட்ட அ நெறைய உட்காருது அப்டின்னா, ஒரு 50 டூ 60% 80% வரைக்குமே கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்றாங்க. நீங்களும் உபயோகப்படுத்துங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாட்ட பாதுகாத்துறோம்னா, இது இது செலவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 2, 3 நாள் ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கா தோணும். எப்படி உபயோகப்படுத்தலாம், என்ன ஏதுன்னு. தயவுசெய்து இத உங்களோட மாடுகளுக்கும் இதே மாரி உபயோகப்படுத்தி, நீங்க பெனிஃபிட்ட அதாவது பலன்கள் அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இதே ஓடபிள்யூடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பண்றதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ப்ரே பண்றப்ப எத ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, இது ஒரு 10லிருந்து 20 லிட்டர் கலந்துக்குங்க. இது வந்து நல்ல வளர்ச்சியூக்கியாவும் செயல்படும். கிட்டத்தட்ட இது என்னன்னா, இந்த போட்டோசிந்தசிஸ் பாக்டீரியா இருக்குது இல்லைங்களா? ஒளிச்சேர்க்கை வந்து அ தூண்டுற மாரி பாக்டீரியா உள்ள இருக்கிறதுனால, ஒளிச்சேர்க்கை எந்த அளவுக்கு நல்லா நடக்குதோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயிர் நல்லா இருக்கும். அவுட்புட்டும் நல்லா இருக்கும். சரிங்களா? இத எல இலை சார்ந்த பயிர்கள்லாம் நெறைய இருக்குது. எதுன்னா, இந்த கீரை வகைகள், சரிங்களா? மல்பெரி, அப்புறம் மெயினா இந்த மாரி இந்த இப்போ புல்வெளி இருக்குது இல்லைங்களா? அதுக்கு அடிக்கணும்னு நெனைக்கிறீங்க. இதெல்லாம் காடா கோமூத்திரம் இதுவும் சேர்ந்து அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு தடவ, 2 தடவையிலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிரும். பச்சை எப்படி கட்டுது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸ்ப்ரேவுக்கும் எந்த ஸ்ப்ரேவா இருந்தாலும் சரி, இத கலந்துக்கணும். அதாவது ஆர்கானிக் ஃபார்மருக்கு. சரி. ஓகேங்களா?
மேலும் இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதாவது ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணுறத விட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அந்த கேள்விகளுக்கு நாங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு.